தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கடன். இன்னைக்கு சூழ்நிலையில் கடன் வாங்காத ஆள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறவங்களாகட்டும், ஒரு அரசாங்கமாகட்டும், யாருனாலும் சரி இன்னைக்கு கடன் வாங்கி கடன்லேயே தான் வாழ்க்கையே போயிட்டுருக்குது. சின்ன வயசில் ஒரு 113லேருந்து ஒரு 6 கழிங்க அப்படின்னா அந்த 3ல் 6 போகாதுன்னு பக்கத்தில் கடன் வாங்க ஆரம்பிச்சது. அது கடைசி காலம் வரைக்கும் தொன்று தொட்டு கடன் வாங்கிறதுக்கு ஸ்கூல்லே பழக்கி கொடுத்துட்றாங்களா, அது பக்கத்தில் இருக்கவன்ட்ட ஆரம்பித்து பேங்கில் ஆரம்பித்து அப்படியே லைஃப் லாங் கண்டினியூ ஆகிற ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆயிடுச்சு. ஸோ கடன் வாங்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அவங்களோட பர்சனலான ஒப்பீனியன். அதில் இருக்கிற நிறை குறைகள், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாம் கடன் வாங்காமல் வீடுங்கிறது கட்ட முடியாது. வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுக்குறாங்க, பேங்க்ஸ் எல்லாம் லோன் கொடுக்குறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில், அது லாபமா நஷ்டமா, இல்லை கடனே வாங்காமல் வீடு கட்டணும்னா அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடன் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி மாதிரி. அந்த கத்தியை கரெக்டாக பயன்படுத்தினா அது நமக்கு நிறைய பயன்களையும் பலன்களையும் தரும். அதே கத்தியை பயன்படுத்த தெரியாமல், அதை பற்றின முழுசாக விஷயம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினோம்னா அது நம்மளையே பதம் பாத்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி யாருனாலும் ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தாலே கடன் கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருக்குது. யாருனாலும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கடன் வேணும்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து நான் கடன் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கும் டெய்லி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. வாங்கினதுக்கு பிறகு எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு டார்ச்சரான விஷயம் அப்படிங்கிறது செகண்டரி. கடன் வாங்குறதுல நம்ம எப்படி வாங்கணும், அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, கடன் வாங்கக்கூடியவங்களுக்கு தகுதி என்ன, அது எதன் அடிப்படையில் பேங்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கடன் வாங்குறது நல்லதா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ முக்கியமான விஷயம், ஒரு வியாபாரத்துக்காக கடன் வாங்குறாங்க. இன்றைக்கி ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், அது நமக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அதில் ஒரு 2 லட்சம் ரூபா ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு போகுது, பாக்கி 3 லட்சம் ரூபா நமக்கு லாபம் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கடன் வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த 3 லட்சம் ரூபா லாபம் வர்றதுக்கு அந்த 10 லட்சம் ரூபா தேவைப்படுது. அந்த 10 லட்சம் ரூபாயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபா கிடைக்கும். அதில் 2 லட்சம் ரூபா வட்டி போக லாபம் இருக்குதுங்கிற ஃபுல் கால்குலேஷன் அண்ட் அந்த பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க தாராளமாக கடன் வாங்கலாம். ரெண்டாவது விதமான கடன் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன். இப்போ ஹவுசிங் லோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறாங்கன்னா அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6.70 அந்த ரேஞ்சில் இருந்தது. அவங்க திருப்பி ரீபேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 18 லட்சம் அடைச்சி முடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாங்கினதுலேருந்து ஒரு 3/4 வாசி மடங்கு சேர்த்து அடைச்சிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி அந்த வீடை கட்டணும்னா அந்த 10 லட்சம் ரூபாயில் கட்ட முடியாது. இன்றைக்கி அந்த வீடை கட்டணும்னா ஒரு 20 லட்சம் ரூபாய் ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா எல்லா மெட்டீரியலோட விலையும் கூடி போச்சு. சிமெண்ட்டு, கம்பி, செங்கல், ஆட்கள் கூலி. இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா சம்பளம் வாங்குறவங்க 1000 ரூபா வாங்குறாங்க. சிமெண்ட்டோட விலை எவ்வளோ கூடி இருக்குது. கம்பி வெறும் 34 ரூபா இருந்த கம்பி இன்றைக்கி 75 ரூபா வந்துருச்சு. அது மாதிரி எல்லா மெட்டீரியலோட விலையும் டபுள் மடங்கு ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினவங்க என்ன அமௌண்ட்டுக்கு கட்டினாங்களோ அதை இன்றைக்கி கட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு தங்க மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி வீடுங்கிறது இன்றைக்கி கட்டுறதுக்கு அதே பணம் ஆயிரும். அது மெயினாக யோசிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பணத்தோட மதிப்பு வருஷம் கம்மியாயிட்டே தான் வரும். இப்போ இன்றைக்கி உங்கள் கையில் 1000 ரூபா இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் அதோட மதிப்பு கம்மியாகும். அது 10 வருஷம் கழித்து அதோட மதிப்பு இன்னும் கம்மியாகும். ஸோ வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் யார் யார் லோன் வாங்கலாம், அது வாங்குறதுல என்ன பெனிஃபிட் இருக்குது, எந்த பேங்க்கில் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இடம் வாங்குறது கூட லோன் தராங்க. சில ப்ரைவேட் ஃபைனான்ஸில் 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வீடு கட்டணுங்கிற ஒரு டீடில் அவங்க லோன் தராங்க. அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆகுது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட் பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, கனரா பேங்க் இருக்குது, எல்ஐசி இருக்குது. இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8.65லேருந்து
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அது டிஃப்ரென்ஸ் அப்பான அவங்களோட ஐடி இன்கம் சோர்ஸ் எவ்வளோ இருக்குது, அவங்களோட ஐடி எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, அவங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குது, அவங்க கிளைண்டோட மந்த்லி ரொட்டேஷன், அவங்களோட பேங்க் டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குது, அதை பொறுத்து வந்து ஒவ்வொரு பேங்க்காரங்க வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ ஸ்டேட் பேங்கு, எல்ஐசி, கனரா பேங்கு, யூனியன் பேங்கு, இந்த மாதிரி உள்ள பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி. போன வருஷம் 2022 6.70 7.35 இருந்த ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து 8.35 8.65 கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதிகம் பண்ணுவாங்க, 1% கம்மி பண்ணுற மாதிரி பழையபடி அதிகம் பண்ணுவாங்க. அதே கணக்கு தான். நமக்குள்ள விலை ஏற்றம் பற்றி உங்களுக்கு தெரியுமா, அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள வருமானம் இப்போ ஒரு 50,000 உங்கள்கிட்ட எவ்வளோ வந்து லோன் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 உங்களுக்கு வருமானம் இருக்குதுன்னா அதில் 50% வரைக்கும் வந்து பேங்க்கில் வந்து லோன் தராங்க. ஒரு 25,000 நீங்கள் மந்த்லி ரீபேமெண்ட் கட்டுற மாதிரி நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் 50,000 வாங்குறீங்கன்னா 25,000 ரூபா, லட்சத்துக்கு ஒரு 1000 ரூபா கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு 25 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து நீங்கள் வந்து லோன் ஆனது வாங்கிக்கலாம். இது வந்து 30 வருஷம் வரைக்கும், அதாவது ஒன் இயர்லேருந்து 30 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மாதங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். 30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் பீரியட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 25 வயசு 30 வயசில் கடன் வாங்குறீங்கன்னா அதுலேருந்து 58 வயசு முடிகிற வரை கணக்கு போடுவாங்க. இப்போ நீங்கள் 40 வயசில் லோன் வாங்க போகிறீங்கன்னா உங்களோட ரிட்டையரிங் ஏஜ் 58 வயசுனா அது வரைக்கான கணக்கு போடுவாங்க. ஸோ உங்களோட எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களுடைய வருமானத்தில் 50% வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். மற்ற லோன் எதுவுமே இருக்கக்கூடாது. மொத்த கடனே உங்களுக்கு 50% தான் இருக்கணும். அதில் வந்து உங்களோட ஏஜ் பார்ப்பாங்க, திருப்பி கட்டக்கூடிய இயர்ஸ் பார்ப்பாங்க, உங்களோட இன்கம் சோர்ஸு சிபில் வந்து ஒரு 750க்கு மேலே இருக்குதுன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் செக்டர்லேயே வந்து நம்ம லோன் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்படி கம்மியாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் லோனுக்கு இதே நீங்கள் கட்டி முடித்த பிறகு அடமான கடன் மார்டேஜ் லோனுன்னு போகிறப்போ வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து அதுலேருந்து இன்னும் 1 or 2% வந்து அதிகமாயிரும். இதுலேயும் வந்து சில ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்காங்க ஹவுசிங் லோன் தர்றதுக்கு. உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு ஹவுசிங் லோன் கொடுத்துட்றோம். இப்போ வந்து ஃப்ளோட்ரான்னு ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க் ஆகட்டும், அதெல்லாம் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஓடி ஒரு அமௌண்ட்டில் பண்ணுறாங்க. எம்ஓடி பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 26 லட்சத்துக்கு எம்ஓடி பண்ணிவிட்டு பழைய ஒரு 20 லட்சம் ரூபா உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 6 லட்சத்துக்கு கணக்கிலே கொண்டு வராமல் போகிறாங்க. அந்த மாதிரி பேங்க் இருக்குது, நல்ல பேங்குகளும் இருக்குது. நல்ல இப்போ வந்து ப்ரைவேட் செக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட நிலைமைகளை புரிஞ்சுக்கிட்டு கடன் தரக்கூடிய பேங்க்ஸும் இருக்குது. அந்த மாதிரி பேங்க் லோன் போகிறப்போ வந்து நீங்கள் அந்த பேங்கை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட பாலிசிஸை வாங்கி படிச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் வந்து எங்கள் பாலிசியில் நாங்கள் இதுதான் குறிப்பிட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க திசை திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட எலிஜிபிள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் லேண்டோட டிடிசிபி அப்ரூவல், அப்புறம் ஆக்சுவல் எஸ்டிமேஷன், உங்களோட 1 இயர் பேங்கோட டிரான்சாக்ஷன், இது எல்லாமே கரெக்டாக ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட எலிஜிபிள் பார்த்துட்டு உங்களுக்கு லோன் வந்து சேங்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த லோனை வந்து நீங்கள் கரெக்டாக, ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 10,000 கட்டுங்க, நாளைக்கு 20,000 கட்டுங்க, 30,000 கட்டுங்க, அந்த மாதிரி இருக்காது. இன்றைக்கி ஒரு 20,000 கட்டுறீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக அது கட்ட இன்றைக்கி உங்களுக்கு அந்த 20,000 கட்டுறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் சுலபமாகலாம். அதுக்கடுத்து 5 வருஷம் 20,000ங்கிறது உங்களுக்கு கட்டுறதே கூட ரொம்ப சுலபமாக ஈஸியாக கூட கட்டலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் இவங்க லோன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்களோட இன்கம் ப்ரூஃப், உங்களோட இன்கம்மை பொறுத்து 1 வீடு 2 வீடு 3 வீடு 5 வீடு 10 வீடு கூட கட்டிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லோன் கட்டுறது அப்படிங்கிறது செகண்டரி. இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி இளமை வயதிலேயே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு வீடு கட்டி நம்ம இது பண்ணிடணும், அடுத்து அது பண்ணுறான் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு தங்களோட இன்கம்க்கு அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கிறவங்க வந்து நிறைய ப்ராப்ளங்களை சந்திக்கிறாங்க. ஸோ நமக்குள்ளே வரவு எவ்வளோ இருக்குது, அதுக்கு தகுந்த செலவுக்கு தான் நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறத வந்து பார்த்து கரெக்டான முறையில் லோன் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு வரமான ஒரு விஷயந்தான். கரெக்டான பேங்கில் போகணும். அது மட்டும் இல்லாமல் வந்து 2022 வரைக்கும் பிரதான் மந்திரி ஸ்கீமில் வந்து வட்டிக்கு வந்து மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 18 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு பங்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது நிறைய பேங்கில் வந்து நீங்கள் லெட்டர் எழுதி கொடுங்க, நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை. இந்த ஒரு 2 வருஷமாக அந்த வட்டிக்கு வந்து அவங்க மானியம் கொடுக்குறது தொடர்ந்ததுன்னா நிறைய மக்கள் வந்து பயன் அடைவாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து கடனில் வந்து நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் வந்து ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டேட் பேங்கு, கனரா பேங்க் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 0.5%. இதுவே வந்து
எல்ஐசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.25% ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஒவ்வொரு பேங்க்கில் 1% வரைக்கும் வாங்குறாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி வாங்குறாங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறத வந்து எவ்வளோங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ். இப்போ ஒவ்வொரு பேங்க்லேயுமே வந்து இன்சூரன்ஸ் கட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. அது என்ன டேர்மில் வந்து நீங்கள் கட்டுறீங்க, இல்லை பிரித்து அதை வந்து உங்கள் இஎம்ஐலே ஜாயின் பண்ணி கட்டுறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் லோனோட அமௌண்ட் வந்து ஒரே அமௌண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு 20 லட்சம் லோன் போடுறீங்கன்னா அதை ஒரு 5 பேமெண்ட்டாவோ ஒரு 3 பேமெண்ட்டாவோ உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேமெண்ட் போட்டுட்டு நீங்கள் வீடு கட்ட ஒரு பேஸ்மெண்ட் லெவலில் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் போடுறாங்க. நீங்கள் பேஸ்மெண்ட் காட்டின பிறகு அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட் வச்சு நீங்கள் லிண்டல் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த அமௌண்ட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து ரூஃப் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன, நான் இன்பிட்டிவில் இந்த அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 or 2 months ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான வட்டியும் உங்களுக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுவே நீங்கள் ப்ரீ பிளான்டாக வந்து இந்த கட்டுற மாதம் கட்டுற நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அந்த இனிஷியலாக வந்து அந்த 5 பேமெண்ட்டாக பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ 20 லட்சம் லோனுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து அந்த 5 லட்சத்துக்கு வட்டி போட்டுகிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 லட்சம் கொடுக்குறாங்களா, அந்த ஒரு 10 லட்சத்துக்கு வட்டி போட்டுகிட்டே வருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வட்டி கட்டுறதுக்கு முடியாதவங்க, நான் வந்து லோன் எடுக்கிறேன் இல்லைங்களா, இஎம்ஐ கட்டும்போது என்னோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக போயிடும். அது வந்து நீங்கள் ஸ்டேட் பேங்கு, இந்தியன் பேங்கு அந்த மாதிரி பேங்க்ஸில் வந்து நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். கடன்ன்ற டாபிக் வந்து கடல் மாதிரி இருக்குது. இதில் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். மேலும் இதில் ஏதாச்சும் டவுட்டு, இதில் வந்து கடன் கட்டாட்டி என்ன நடக்கும், ஏலம் விடுறப்போ வந்து ஒருத்தங்க கடன் கட்ட முடியல, ஏலம் விட்டால் நம்ம பிரச்சனை முடிஞ்சது அப்படிலாம் கிடையாது. இப்போ ஏலம் விட்டுட்டாங்கன்னா அந்த ஏலம் சரியாக நடக்கலை, கரெக்டான அமௌண்ட்டுக்கு போகலைன்னா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி வரும். வட்டிங்கிறது வந்து அது சாதாரண விஷயமா சொல்லிட முடியாது. வட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான ஒரு நடைமுறை சிக்கலான ஒரு விஷயந்தான். அதை கையாளுறது சரியான முறையில் கையாளனா அது வந்து நமக்கு வந்து சிக்கலையே தரும். ஸோ கரெக்டாக நமக்குள்ளே இன்கம் சோர்ஸ் நமக்கு 10 ரூபா வருமானம் இருக்கா, அதுக்கு தகுந்த வாழ்க்கையை நடத்தினோம்னா நமக்கு இனிமையாக இருக்கும். இல்லை நமக்கு அதில் ஒரு லாபம் வருதுன்னா கடன் வாங்கி நம்ம அதை பண்ணலாம். அவங்கவுங்க முடிவுகள் தான் அது எல்லாமே. இருந்தாலும் கடனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதில் காலை வைக்கிறவங்க எப்போவுமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருப்பாங்கன்னு தான் இந்த வீடியோ. மேலும் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.